ஜானியோ ஜானி, கவிதாவை சமையல் கிட்ட திரும்பி தனியாச்சு. கவிதாவை மாட்டி விட ட்ரை பண்ணி நம்மள சமைக்க வச்சுட்டாங்க. நான் விடுவேனா? திரும்பி நான் ஒரு மாஸ்டர் பிளான போட்டு திரும்பி கவிதாவே சமைக்க வச்சிட்டேன்ல. நேற்று நம்ம பண்ணதுக்கு கவிதாவே நானே சமைச்சிக்கிறேன், ஆளை விடுமா சாமின்ட்டு சமைக்க வருவா. இதுக்கு மேலே அந்த மாமியார் நம்ம சமைக்க சொல்லுமா? யாருக்கிட்ட? பிரியாவா கொக்கா? இந்த ரேடியோல பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவோம். என்ன நம்ம மாமியார் வாய பொழக்குது? ஏமா பிரி இந்த ஆட்டம்? சும்மா ஃபன்னுக்கு. ஃபன்னு தானே? இருங்க இருங்க, நான் காமிக்கிறேன் இப்போ ஃபன்னு. சரி, நான் இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி போடுறேன். கவிதா, பிரியா சமையல் நல்லா இல்லம்மா, நீ கொஞ்சம் சமைச்சிரு. நான் சொல்லிக்கிறேன்மா என்கிட்ட. நான் சமைக்கணுமா? இந்த பிரியாக்காவோட முகமுடியை நான் கிழிப்பேன். சரி அத்தை, நீங்க போங்க. இவன் என்ன நம்மளை நோக்கி வரா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நேரம் ஒரு நிமிஷம் வாங்க. இவன் நம்மளை எதுக்கு கூப்பிடுறா? அப்படி என்ன உலக மகா ரகசியம்? சரி வரேன். எப்படினாலும் இவதான் சமைக்க போறா. எதுக்கு கூப்பிடுறாளோ? கொஞ்ச நேரம் அரட்டை அடிப்போம். ஒரு ரூமுக்கு தானே வர சொன்னேன், கம்ப்யூட்டர் ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். எல்லா காரணத்தோட தான். இவன் ஏன் உருங்கிறா? அக்கட சூடு லேப்டாப்ல பாருங்கக்கா உங்க தண்டவாளத்தை. ஏய் என்ன ஓவரா பேசுற? கம்ப்யூட்டர் பார்த்துட்டு பேசுங்கக்கா. நம்ம சமைச்சா நம்மள டெய்லி சமைக்க சொல்லிடுவாங்க. நம்ம சாப்பாடுல நிறைய வத்த பொடி உப்பெல்லாம் போடுவோம். கடவுளே, இவன் நம்ம பேசுறது நம்ம பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கா. ஏய் என்ன இது? நீங்க பண்ணதுதான். இது வேற யாரோ? ஏய் என்ன இது? நீங்க தான். நீங்க அன்னைக்கு காலைல சமைச்சது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டேன். நீங்க சமைச்சிட்டு இருக்கும் போது நான் வெளியில இருந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கிச்சன்ல நீங்க பண்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது ஜண்டா யாரு இருக்காங்கன்னா பார்க்காம ஒரு டெக்ஸ்டர் பிளான் பண்ணி உங்க அம்மாவுக்கு கருப்பாம்பூச்சியை போட்டு சாப்பாடை கொடுத்துட்டு நானா கருப்பாம்பூச்சியை போட்டேன்னு சொல்லி என்னை சமைக்க விடாம பண்ணி நீங்க சமைச்சு உங்களுக்கு சமைக்க பிடிக்காதனால அதுல உப்பு உரப்பெல்லாம் போட்டு அப்புறம் திரும்பி சமைக்க வைக்கிறீங்களா? எல்லாமே இருக்கு. இதை கொண்டு போய் அம்மா கிட்ட காமிச்சா என்ன ஆகும்? நம்ம அம்மா நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களே. நாட்டுக்கோழிலாம் அன்னைக்கு நேற்று திருட்டு வந்து குழம்பு வச்சாங்களே, இதை காமிச்சு நம்ம அம்மா நம்மளை கொண்டே போடுவாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றதுதான் கேட்கணும். இது உங்களே என்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சரி நானே சமைக்கிறேன். சமைச்ச மட்டும் போதாது, சூப்பரா நாக்கு ருசியா சமைக்கணும். ஒரு குழம்பு ஆக்கி கூடாது, 3 குழம்பு வைக்கணும். ரசம், சாம்பார், வத்த குழம்பு, 2 வகை கூட்டு வைக்கணும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உப்பை போட்டு கூட போட்டு உப்பு போடாம வைக்கிறது நான் பார்த்தேன், அடிச்சிருவேன். சரி நானே உங்களை அடிக்கிறேன். அதோ இந்த வீடியோவை உங்க அம்மா நம்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுருவேன். உங்க அம்மா நம்பருக்கு ஷேர் பண்ணி 2 நிமிஷம் ஆகாது, யோசிச்சுக்கோங்க. இல்ல 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 இல்ல, நீ சொல்லுங்க செய்யறேன். அந்த பயம் போங்க, போய் சமைங்க. போய் முதல்ல அத்தை கிட்ட சொல்லுங்க நானே சமைச்சுக்கிறேன்ட்டு. சரி அத்தை நானே சமைச்சுக்கிறேன்னு. வேணாமா அவளுக்கு சமைக்க தெரியல, கவிதாவே சமைக்கட்டும். இல்லத்தே இனிமேட்டு நல்லா சமைப்பேன். வேண்டாமா அத்தை, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன், அப்பதான் அவங்க சமைச்சு பழகுவாங்க. சரி இவ்வளவு சொல்றீங்களே பிரியா, நீனே சமை. சரி அத்தை ரொம்ப நன்றி. சமையல் நடக்கட்டும். சரி கவிதா, இன்னைக்கு என்ன அதிசயமா பிரியா தடபடலாம் சமைக்கிறா? ஒருவேளை பிரியா மாறிட்டாலோ? அதான் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. சரி சமைக்கட்டும். சரி நான் அப்ப கொஞ்சம் நேரம் டிவி சீரியல் பார்க்கேன். என்ன வேலை நடக்குதா இல்லையா? அப்படியே முடிச்சுட்டு இருக்கீங்க? இதோ சமைக்கிறேன். சரி நான் போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போ, சமையல் சூப்பரா இருக்கணும். ஏமா ராஸ்மிகா, இங்க வந்து உட்காரு. காரியம் நம்மள கிளம்பி நம்மளை கூப்பிடாரு, என்ன விஷயம் சொல்லுங்க. தேதி பார்த்தாச்சு, இந்த சம்பளத்தை தரல. என்னது சம்பளத்தை தாங்குறீங்க? நான் சம்பாதிக்கிறேன், அது எனக்கு மட்டும்தான். சரியா? அதுல நீங்க கேட்கக்கூடாது. நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தான், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏடி நீ திங்கிற சோறு நான் போறது, அதனால நீ தனியா சோறு போடுங்க தின்னு. சரி நீங்க போற சோறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. சரியா? வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடை போடுங்க. இனிமேட்டு எனக்கும் உங்களுக்கும் பேச்சு கிடையவே கிடையாது. என்னமோ நான் அந்த பரடி கிளி போற சோறை தேடிதான் வளர்ந்த மாதிரி பேசு. போ கிளவி. ஏய் என்ன வாயமடு, நான் சமைக்கிறேன் சாப்பாடு. ரஷ்மிகா போகாத. இல்லக்கா உங்க மாமியா கிளவி இந்த பேச்சு பேசிடுச்சு. இதுக்கு மேலே இங்க நின்று அப்பா கொண்டுரும் பேசியே. போடி, இவ பெரிய இவ சீமையில இல்லாத மருமகா. என் மூத்த மருமகா எனக்கு சோறு பொங்கி போடுவா. அதான் கிளம்பி நீ தின்னுட்டு இருக்கேன். என்னமோ ஓங்காத்துல சோறு பொங்கி போடுற மாதிரி பேசுற. இந்த வீட்டுல எல்லா செலவையும் பாதி நாங்க பார்க்கலாம் செஞ்சோம். சரியா? நீ நீட்டாத. அத்தை நீ ஏன் நீங்க அவளை தனியா சமைக்க சொல்றீங்க? நம்ம கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். அத்தை நெடுஸ்ரீ நீ வாய முடு. ஆமா பெரிய செலவு பார்த்துட்டா போமா. என்னடஸ்ரீ பேசாம போ. ஐயோ நம்மள எதுவும் சொல்ல விட மாட்டாங்களே. சாப்பாடு மட்டும் தான் செலவு பார்ப்பாங்க, மீதி எல்லாம் செலவு நான் பண்ணுவேன். எனக்கு ட்ரெஸ், துணிமணி, கரண்ட் பில்லாம் பாதி பண்ணிடுவோம். எனக்கு நான் சோறு பொங்க தெரியாமையா இருக்கு? நான் 2 கப் அரிசியை போட்டு 2 கப் தண்ணியை ஊற்றி அதை வடிக்கிறதுக்கு இந்த கிழவி இந்த பேச்சு பேசு. அதுவும் இந்த கிழவி வடிக்காது, அவங்க வடிக்கிறதுக்கு இந்த கிழவி நீட்டிக்கிட்டது. வா கிழவி, இன்னைக்கு அவன் என்ன சமைச்சு கிழிச்சிடறான்னு நானும் பார்க்குறேன்.
ஐயோ இது எப்படி சமைக்கிறதுனே தெரியல. நமக்கு சமையலே வராது, என்ன பண்றது? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பார்ப்போமா? ஐயோ பேங்க் அக்கௌண்ட்ல வேற பேலன்ஸே இல்லை. சம்பளத்தை வேற பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி விட்டுட்டேன், அதனால தான் மாமியார்ட்டு கொடுக்கல. என்ன பண்றது? சரி நெட்டஸ்ரீ கவச்சத்துக்கு குழம்பு நைஸா தெரியாம எடுத்துட்டு வந்துடும். கிழவிக்கு தெரியாம பண்ணணும். இப்போ இதுக்கு இந்த பக்கம் வந்த சமைக்க போறேன். ஐயோ இவ சமைக்கவே சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ண போறா தெரியலையே. அக்கா ஏதோ சமைச்சு வச்சிருக்காங்க, இது சாம்பார் தான். சரி நாமளே ஏதாவது சமைச்சு ட்ரை பண்ணலாம். வீட்டுல நிறைய கீரை தக்காளி இது கலந்து ஏதாவது செய்வோம். ராஷ்மிகா என்ன பண்ற? அதான் இங்க பாருங்க சமைச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. என்ன ராஷ்மிகா இது? காய்கறிகளை அவிக்காம அப்படியே கிண்டி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அதுல நிறைய புளியை வேற போட்டு வச்சிருக்கேன். ஓ காய்கறிகளை வதக்கணும்ல. நீ பேசாம நான் வச்ச சாம்பாரே எடுத்துட்டு போய் சாப்பிடு. ராஷ்மிகா பாதி சம்பளத்தை நம்மகிட்ட தருவா, அது நமக்கு நல்ல செலவுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது ஒண்ணுதான் வச்ச ஜீவா நமக்குன்னு. அவளை எதுக்கு விடணும்? நல்ல சம்பளம். பேசாம எதையாவது பேசி சமாதானப்படுத்தி திரும்பி சேர்த்துப்போம். ஏமா ராஷ்மிகா நீ தனியெல்லாம் சமைக்க வேணாம், நாம எல்லாரும் ஒரே குடும்பம். நீ எல்லா செலவும் பார்த்துருக்க. சாப்பாடு செலவை தவிர மீதி எல்லா செலவுலையும் பாதி பாதி நீ போட்டது எனக்கு தெரியாதுமா. ரொம்ப நல்லது, நீ வா நம்ம எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஒண்ணா இருப்போம். அப்பா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அத்தை வாங்கம்மா சாப்பிடலாம். நெட்டஸ்ரீ ஒரு வேலையை தேடி போமா, உனக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும். வீட்டில் அவ்வளோ வேலையை செஞ்சுட்டு நம்ம வேலைக்கு வேற போகணுமா? சரி அத்தை. சரிம்மா சரி. வரத்துக்கு கேடவி ஏத்தே எனக்கு ஒரு டவுட் அத்தே. எதுக்கு நீ வேலைக்கு போங்கிறீங்க? பாதி சம்பளத்தை வாங்கி வைக்கேன். இல்லம்மா நீ வெளியில போய் புது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான், எல்லாம் நல்லதுக்கு தான். வீட்லயே அடைஞ்சு கிடக்கல. நான் வேலைக்கு போயிட்டா நீங்க வீட்டுல சமைச்சிருவீங்களா? அதுக்காக சமைச்சு வச்சுட்டு நீ போ. இதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க சாப்பிடலாம். பாவம் ராஷ்மிகா பசி தாங்க மாட்டா, சீக்கிரம் சோற போடுமா நெட்டஸ்ரீ. நானும் தான் பசி தாங்காம இருந்தேன் எங்க வீட்டுல. இங்க வந்து அப்பா சீக்கிரத்தை சாப்பாடு போடுறேன், போய் டைனிங் டேபிள் உட்காருங்க. இந்த மாமியார் மருமகள் இந்த ராஷ்மிகாவும் என் மாமியாரும் அன்னாடு சண்டையை போடுவாங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி சண்டை போட்டுட்டு உடனே சேர்ந்துக்கோங்க. ஐயோ ஐயோ இருக்கிற இடத்துக்கு நடுற மாட்டேங்குது. நான் தான் பாடுறேன் பாடு. இன்னைக்கு தான் இதெல்லாம் மாறுமோ. நெட்டஸ்ரீ இது மாறியாத்த. பிரியா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாக்கா இன்னைக்கு சாப்பாடு சூப்பர் டேஸ்ட். நான் என்ன வேணும்ட்டு சூப்பரா சமைச்சேன். நான் சூப்பரா சமைக்கிறேன்னா இந்த வீடியோவை எங்க அம்மாக்கு கொடுத்துருவா. ஐயோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, நான் நல்லா சமைப்பேன். சரி சரி ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க எனக்கு. இந்த கொண்டு வரேம்மா, நீ உட்காரு நான் கொண்டு வரேன். என்ன வழக்கமா இந்த பிரியா தான் கவிதா வேலை வாங்குவா, இப்ப என்ன கவிதா பிரியா வேலை வாங்குறா? என்ன கரண்ட் தெரியல. பிரியா வேணும்ட்டே அன்னைக்கு ஒழுங்கா சமைக்காம இருந்தா, இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கா. என்ன விஷயம்? மக்களே உங்களுக்கும் எங்க அத்தை சந்திரிக்கா மாதிரி இந்த ஸ்டோரி புரியலனா இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் போட்டு பாருங்க, அப்பதான் இந்த ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு புரியும். சரி சாப்பிட்டாச்சுல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கே. இன்னைக்கு எப்படி சமைச்சீங்களோ அதே மாதிரி டெய்லி ஒழுங்கா சமைங்க, இல்லாட்டி அவ்வளவுதான். அந்த வீடியோவை அம்மா காமிச்சிருவேன். ஐயோ அப்படிலாம் பண்ணிடாத, நான் டெய்லி ஒழுங்கா சமைக்கிறேன், உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். இவ்வளோ நாள் நான் வேலை செஞ்சல, நீங்களும் கொஞ்ச நாள் வேலை செய்யுங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்கும். சரி நீங்க முதல்ல இந்த டேபிளை துவைங்க. அம்மா நீங்க அந்த பக்கம் மட்டும் உட்காருங்க. எதுக்கு கவிதா சொல்லுங்க செய்யுங்க. ஐயே ஏமா கவிதா நீ கிடந்து டேபிளை துடைக்க? ஏமா பிரியா அவ இவ்வளோ நாள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாலம்மா, நீ வேலையை செய்ய வேண்டியதானம்மா. அத்தை அத்தை பரவாயில்ல பாவம், அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்படி சொல்றது உன் பெருந்தன்மை, ஆனாலும் அவ கொஞ்சம் வேலை செய்யணும். சரி போக போக கத்துப்பா, இப்பதானே சமைக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆமா அத்தை போக போக எல்லாம் செய்வாங்க. இந்த பிரியா பண்றதுலாம் பார்த்து ரொம்ப அதிசயமா இருக்கு. அப்பா அது நிம்மதியா இருக்கு. சே இந்த கவிதா நம்மள வேலை வாங்கிட்டே இருக்காளே. மக்களே உங்களுக்கு இது சீரியஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா மக்களே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும், எதாவது உங்களுக்கு வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாரர் ஸ்டோரிஸா, காமெடி வீடியோஸா, மாமியார் மருமகள் சண்டையா, அம்மா பொண்ணு சண்டையா, எதுனாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை போட ட்ரை பண்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் கூடிய சீக்கிரமே வந்துடும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மனுஷத்தை காட்டுற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ப்ளீஸ் மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பை.